அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது அல்சர், பைல்ஸ், கான்ஸ்டிபேஷன் இந்த பிரச்சனைகளுக்கு என்ன சொல்யூஷன், அதை பத்தி பார்க்கலாம். இப்போ பொதுவாக இப்போ அல்சர் அப்படின்றது இந்த வயிறு புண்ணு அல்லது வயிறு எரிச்சல் அப்படின்றது இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுவே நம்ம அப்புறம் கவனிக்காம இருக்கிறதுனால அந்த சாப்பாடு சரியா செரிமானம் ஆகாது. அப்புறம் என்ன ஆகும், சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கலாக போகலாம், அல்லது சம்டைம்ஸ் லூஸ் மோஷன் மாதிரியும் போகலாம். இந்த மாதிரி ஆசன வாயுவில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ரொம்ப கான்ஸ்டிபேஷன் அதிகமாகவே இருக்கும்போது அதே நாளடைவில் இந்த மூல நோய், பைல்ஸ் மாதிரி வரலாம். இது ரெகுலர். பட் இதில் இப்போ நம்ம எல்லாருக்குமே இப்போ ஆசன வாயு அப்படின்னா அது பைல்ஸ் மட்டும் தான் பிரச்சனைன்னு இல்லை, ஒரு 2-3 பிரச்சனைகள் இருக்குது. அது பேஷண்ட் அவங்களுக்கு அந்த நம்ம கேட்டு அது சொல்லக்கூடிய பதில் மூலமாக நம்ம அதை வித்தியாசங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங்லேயே வகைகள் இருக்குது. இப்போ மோஷன் போகும்போது ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது சொட்டு ப்ளீடிங் மாதிரி ட்ராப்ஸ் மாதிரியும் போகலாம், இல்லை மோஷன் மேலே கரையா பட்டும் போகலாம். அதுக்கேற்ற மாதிரி அது பைல்ஸு, ஃபிஷரு, ஃபிஸ்டுலா, அது மாதிரி வெவ்வேறு வகையான கேட்டகரிஸ் இருக்குது. நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா பொதுவாக எல்லாரும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஆசன வாயுல பிரச்சனைனா அது பைல்ஸ் தான். ஸோ பேஷண்ட் எனக்கு பைல்ஸ் பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னு பேஷண்ட் சொல்லுவாங்க. பட் நம்ம அப்புறம் கேள்விகள் கேட்டு ஓகே இது ஃபிஸ்டுலா, ஃபிஷர் அல்லது பைல்ஸ் அப்படின்றத நம்ம அதை வகைப்படுத்தி அதுக்கான சிகிச்சை முறைகள் செய்யணும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இப்போ இந்த அல்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெயின் முக்கியமான காரணம் அந்த டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது. அதாவது தள்ளி தள்ளி சாப்பிட்றது. ஒரு நாள் காலை 8 மணிக்கு சாப்பிடுவாங்க, ஒரு நாள் 9 மணிக்கு சாப்பிடுவாங்க, ஒரு நாள் 10 மணிக்கு சாப்பிடுவாங்க, ஒரு நாள் சாப்பிடவே மாட்டாங்க, ஒரு நாள் ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க, இன்னொரு நாள் ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்க. இந்த வேறுபாடுகள் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு அவசரம், சந்தர்ப்பம், சூழ்நிலை, டிராவல், ஒரு வேளை சாப்பாடு மிஸ் ஆனா பிரச்சனை இல்லை. பட் ரெகுலர் லைஃப்லயே இது மாதிரி ரொம்ப மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வயிறுல அல்சர் வரதுக்கான முக்கியமான காரணம். இது இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட தன்மை, நம்ம இப்போ பழங்கள், காய்கறிகள், கஞ்சி, பழைய சோறு, நம்ம இந்த காரம் இல்லாமல் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள், இப்போ இட்லி, இடியாப்பம், இது மாதிரி கம்மியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி எடுக்கும்போது அந்த வயிறு புண்ணு வரத்துக்கான வாய்ப்புகள் மிக 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 குறையும். இது அதை விட்டுட்டு நம்ம ரொம்ப காரமா, ஸ்பைசியா, கோபி மஞ்சூரியன், அது வாய்ப்புண்ணுல இருந்து ஆசன வாய்ப்புண்ணு வரைக்கும் இன்டர்னல் பிரச்சனை அல்சர். எக்ஸ்டர்னல் புண்ணும் அல்சர். இப்போ எக்ஸ்டர்னல் புண்ணு கூட பாத்தீங்கன்னா ஆறாத புண்கள், வருட கணக்குல புண்கள்னால பாதிப்பு அடைகிறாங்க. நிறைய பேஷண்ட் பாக்குறோம். அது மாதிரி ஓவர் காரம், ஆயில் ஃபுட், ஸ்பைசி ஃபுட் நிறைய எடுக்கும், மைதா ப்ராடக்ட். ஆமா, அது நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த ஆசிட் தன்மையை அதிகப்படுத்தி வயிறு புண்ணு வரதுக்கான காரணமாயிடும். இதுல இன்னொன்று முக்கியமா நேயர்கள் கவனிக்க வேண்டியது, வயிறு புண்ணு அப்படின்னு சொன்னோம்னா அது ஆறத்துக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆகும், டக்குன்னு உடனே ஆறாது. உதாரணத்துக்கு இப்போ கையில் ஒரு புண்ணு பட்டிருக்குன்னா நம்ம பேண்டேஜ் போட்டுட்டு ஒரு வாரமோ 10 நாளோ அதை நம்ம பயன்படுத்தாமல் அசைக்காமல் வச்சுக்க முடியும். அப்போ புண்ணு ஆறும். இல்லை நான் ரெஸ்ட் கொடுக்காம டெய்லி அந்த புண்ணு திரும்ப திரும்ப நோண்டிட்டே இருக்கிறேன், இல்லை கையில் அசிச்சிட்டே இருக்கிறேன்னா அந்த புண்ணு மெதுவாக தான் ஆறும், டைம் எடுக்கும். அதே போல தான் நம்ம வயிறு இடத்துல இப்போ வயிறு பகுதிக்குள்ள புண்ணு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நேரே ரெஸ்ட் கொடுக்க முடியாது. இப்போ ரெஸ்ட்னா 10 நாள் சாப்பிடாம இருக்குன்னா சாப்பிடாம இருக்க முடியாது. நம்ம சாப்பிடாம இருந்தாலும் கூட அந்த வயிற்று பகுதியில் அமிலங்கள் அந்த பசிக்கிற நேரத்துக்கு சுரக்கத்தான் செய்யும். அப்போ அது திருப்பி அந்த புண்ணு மேல படும். அப்போ திரும்ப லைட்டா அந்த நேரத்துக்கு அந்த வலி வரும். அப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னா அந்த டைமுக்கு கரெக்டா சாப்பிடணும். இப்போ 1 மணிக்கு பசிக்குதுன்னா அந்த நேரத்தில் கரெக்டா அமிலங்கள் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ கரெக்டா ஒரு 12:45 அல்லது 1 மணிக்கு ரெகுலர் டைம்ல கரெக்டா நம்ம சாப்பிடணும். இன்னொன்னு, அந்த அமிலங்கள் கரெக்டா சுரக்கணும் அப்படின்னா அந்த லஞ்ச் டைம் 1 மணி அப்படின்னு சொன்னோம்னா அந்த டைம் நம்ம லஞ்சுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். நம்ம வேலை, அவசரம், டென்ஷன் அப்படின்னு திடீர் வேலையிலேயே முழு கவனமாக இருந்துட்டு நமக்கே பசிக்கிறதே அந்த டைமுக்கு பசிக்காது 1 மணிக்கு. இல்லை, வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் டைமுக்கு சாப்பிடணும். 1 மணிக்கு நான் கரெக்டாக சாப்பிடுவேன், ரெகுலராக இந்த டைமுக்கு நான் சாப்பிடணும். காலை 8 மணிக்கு அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒழுங்காக சாப்பிட்டாதான் நம்ம அதை சாப்பிட்ற நேரத்துக்கும் அமிலங்கள் சுரக்கிறதுக்கும் அந்த மேட்சிங் கரெக்டாக இருக்கும். சாப்பாடு அது மாத்திரம் இல்லை, ஃபைபர் ரிச் ஃபுட்டு கூடவே எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள், காரம், புளிப்பு, மசாலா குறைந்த உணவுகளா கண்டிப்பா கடைபிடிக்கணும். இப்ப பைல்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரிப்போர்ட்ல, குரோத் இருக்கு. அது ஏறக்குறைய நம்ம உள்நாக்கு போல சின்னது பெருசு அப்படி ஒரு சிலருக்கு 1 இருக்கலாம், 2, 3 இருக்கலாம், இல்ல பெருசா கூட காணப்படலாம். அதுக்கு நீங்க சர்ஜரி தான் ஒரு தீர்வா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க.
இல்லம்மா எல்லாம் கடைப்பிடிக்க அப்படின்னா, இல்லைங்க ஏற்கனவே சர்ஜரி செய்துட்டோம், திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு, 3 முறை கூட சர்ஜரி பண்ணிருக்கோம், திரும்ப திரும்ப வருது, வலிக்குது, பிளட் போகுது, மலச்சிக்கலாவும் இருக்கு, எரிச்சல் இருக்கு, அப்புறம் பேக் பெயின் இருக்கு, படுத்திருந்தா கூட எங்களால முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம மெடிசன் பிளஸ் டயட்டு கூட டென்ஷன் இல்லாம லைஃப் லீட் பண்ணணும். இதுல இயல்பா பார்க்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு வலி, ஒரு பிரச்சனை, ஒரு நோயின்னு வரும்போது அந்த நேரத்துக்கு ஓகே, அவங்க மருந்து சாப்பிட ரெடி, உணவு கட்டுப்பாடு இருக்கிறதுக்கு ரெடி, சர்ஜரி பண்றதுக்கும் ரெடி. பட் ஒன்ஸ் அந்த பிரச்சனை சரியான பிறகு திரும்ப அந்த உணவு கட்டுப்பாடோட இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. திரும்ப நான் ஆமா, அதாவது இப்போ விஷயம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து எத்தனை நாளைக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு சொல்லணும், இது எங்கேயாவது உங்களுக்கு நோய் வரதுக்கான காரணமே இதுதான். ஸோ திரும்ப எப்போ சாப்பிடலாம் நீங்க கேட்குறீங்க அப்படின்னா திரும்ப நோயை திரும்ப கொண்டு வரதுக்கு நீங்க வழி ஆயிட்டீங்க, நீங்க டைம் கேட்குறீங்க, வழி நீங்களே சொல்றீங்க அப்படின்றது. அதனால சரி, அதுக்காக மொத்தமா அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது, எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்றத கணக்கு வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் பாதி கால்வாசி குறைச்சிட்டு வரலாம். ரொம்ப பிடிக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைக்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணிங்க காரமா சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சரி ஓகே, வார வாரம் சாப்பிட்றீங்களா, மாசத்துக்கு ஒரு நாள், அப்போ ஒரு ஃபுல் பிளேட்டுக்கு பதில் ஒரு 1/4 பிளேட் ரொம்ப பிடிச்சமான உணவு அப்படின்னு அது கூட ஆசைக்காக தான் சொல்றோம். அட்லீஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட்காகன்னு பார்த்தோம்னா அவங்க இருக்கிற ப்ராப்ளத்துக்கு வேண்டாம் தான் சொல்லணும். கண்டிப்பா அந்த உணவு கட்டுப்பாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அல்சருக்கு சர்ஜரி தேவையில்லை, பைல்ஸுக்கு சர்ஜரி தேவையில்லை, கான்ஸ்டிபேஷன் எளிதில் குணமாகக்கூடியது, சரி பண்ணிக்க முடியும். அப்போ யாரு கடைப்பிடிக்கணும்? நோயாளிகள் தான் கடைப்பிடிக்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை அதோட வரைக்க, அப்போ அதுக்கு வேண்டியான டயட்டு, மெடிசன்ஸு, முத்ராஸு எல்லாமே உங்களுக்கு சொல்லி நம்ம கொடுக்குறோம். அது சாப்பிட்டு பலன் வச்சுக்க நல்லா இருக்காங்க. ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பைல்ஸ் கட்டி 6வது பொண்ணு வருட கணக்கில், புரியுதுங்களா? அது இப்போ இவ்வளோதான் இருக்கு. அதனால பல வருடங்களாக 6வது பொண் பைல்ஸ் விட்டா கேன்சரா கூட மாறலாம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேஷண்ட் வந்திருக்கு. அதனால இங்க நினைவு கூடுறோம். வரணும்னு யாருக்கும் ஆசை இல்லை, வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதே போலதான் இன்னைக்கு டயபெட்டிக் அல்சர் எத்தனை வருடங்களா அப்படியே புண்ணு ஆறாம இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்ப படிப்படியாக குணமாயிட்டு வருது. வெரிகோஸ் புண்ணும் அப்படித்தான். சிலருக்கு டயபெட்டிக்கும் இருக்காது, வெரிகோஸும் இருக்காது, ஆனா புண்கள் ஆறாம இருக்கும். ஆக மொத்தம் நீண்ட நாட்களாக ஆறாத புண்கள், அது எக்ஸ்டர்னலாகவும் இருக்கலாம், இன்டர்னல் அல்சர், பைல்ஸ் போன்ற பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். இதெல்லாம் கண்டு அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது, அதே சமயம் கவலைப்படவும் கூடாது. ஆனால் கவனமாக கடைபிடித்தால், நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக கடவுள் கிருபையில் நலமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்க கையில் இருக்கு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.